அப்பன் முருகன் சேனலுக்கு வந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. என்னடா வணக்கம் சொல்லாமல் நன்றி சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நன்றி அப்படின்ற ஒரு சொல் உலகத்திலே பெரிய ஒரு மந்திர சொல்லுங்க. என்னடா மந்திர சொல்லுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அது ஒரு மந்திர சொல்லு தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் நன்றின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் உண்மையிலே நம்ம உயர்ந்த நிலைக்கு போவோங்க. ஆமாங்க, நன்றின்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுங்க. நம்ம ரோட்டில் போகும்போது நம்மளுக்காக பைக்கில் ஒரு நிமிஷம் நின்று நம்மளை வழியை விட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பைக்குக்காரங்களை பார்த்து ஒரு நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அப்போ நாளைக்கு இதே மாதிரி யாரோ ஒரு ஆள் ரோடை கிராஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க நின்னாலுமே அவங்க பொறுமையாக நின்றுட்டு கிராஸ் பண்ண விட்டுட்டு போவாங்க. அதுதாங்க நன்றின்ற சொல்லுடைய மந்திரமே. அது மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வீட்டில் பசங்க செஞ்சாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் டெய்லியும் நம்ம வாழ்க்கையில் அன்றாட பேசுகிற வார்த்தைகள் மாதிரி நன்றி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். வாழ்க்கையில் உண்மையிலே உயர்ந்த நிலைக்கு போவீங்க. ஆமாங்க, கடவுள்கிட்ட நம்ம முதல் நன்றி சொல்லி பழகுறோங்க. சொல்லணும். கடவுள் நம்மளுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்குற அந்த அப்பன் முருகனுக்கு முதல் நன்றி சொல்லணுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முருகன்கிட்டையும் சரி, கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் எந்த மனிதர்களாக யார்கிட்டையுமே நன்றின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்கள். அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியுங்க. அதுபோல் தான் எப்போவுமே பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள பாருங்கள். எப்போவுமே அவங்க தேங்க்ஸ்ன்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்குதுங்க. இது உண்மை. அதுபோல் நம்மளும் இந்த புது வருஷத்துலேருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லி பழகுவோங்க. நம்ம சேனலை பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.